இனி உறவுகளே, பசுங்களே, நம்முடைய முன்னோர்கள் எதை செஞ்சாலும் சரியாத்தான் செஞ்சாங்க. நமக்கு உபயோகத்துக்காக வார்த்தைகளை கூட சுருக்கி அதை அழகா நம்ம தெரியப்படுத்துனாங்க நம்ம பெரியவங்க. நம்ம அதை ஃபாலோ பண்றோமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். பழமொழியே இப்ப நிறைய மாறி போச்சுன்னு சொல்லுங்க. பழமொழி இப்ப கிழமொழிங்கிறான். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய மொழி. இதுதான் பழமொழியானா இல்ல. அர்த்தமான பழமொழி என்னன்னா, கழுதைக்கு தெரியுமா, கழுதைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. முன்னாடி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிறதா இல்ல, கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. கழு என்பது ஒரு வகையாக கோரைப்புல்லு. இந்த கோரைப்புல்லை நெஞ்ச ஒரு பாயில படுத்தா இந்த கற்பூர வாசனை வரா மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமா. ஒருவேளை வந்தாலும் வரலாம் போல் இருக்கு. என்ன, இதை குறிப்பிட்டுத்தான் அவங்க கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனைன்னு ஒரு பழமொழி வச்சாங்க. அது இப்ப மருவி கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை ஆயிடுச்சு. அடுத்தது, சேலை கட்டிய பெண்ணை நம்பாதே. இது ஒரு வகையில சரிதான். அப்ப சுடிதார் போடுந்தா பரவாயில்லையா அப்படின்னு சில நண்பர்கள் என்கிட்ட கேள்வி கேட்கலாம். இல்ல, இது பழமொழி. இது தப்பான பழமொழி. உண்மையான பழமொழின்னா, சேல் அகட்டிய பெண்களை நம்பாதே. சேல் அகட்டிய, சேல் என்பது கண்ணு, சேல் என்பது கண்ணை குறிக்கும். அதாவது கணவன் கூட இருக்கும் போதே அவ கண்ணு அப்படி இப்படி மேய்மா. வேறு ஒரு அழகான ஆண்மகன் இருந்தால் கூட அவனை பார்க்க தூண்டுமா அவருடைய கண்கள். இதுக்காகத்தான் அவங்க அழகா ஒரு பழமொழி சொல்றாங்க, சேல்னா கண்ணு, சேல் அகட்டிய பெண்களை நம்பாதே அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. பெண்கள்லயே நிறைய வித்தியாசமான பெண்கள் இருக்கிறாங்கன்றது இந்த காலத்துல இல்லை, அந்த காலத்திலேயும் உண்டுங்கிறது தான் உண்மை. ஆகவே நண்பர்களே, ஒருவர்களை திரும்ப நான் சொல்றேன், பெரியவர்கள் எதை செய்தாலும் ஒரு காலத்தோடு ஒரு குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றதுக்காக அவங்க பலமுறை முயற்சி பண்றாங்க.